ஹாய் மக்களே, நேற்று ஐடி செக்டர் 4.64% அப்போ இருந்துச்சு. ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே ஸ்கை ராக்கெட் ப்ரைஸில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. டிசிஎஸ் 8% ட்ராப் ஆயிருக்கு, ஹெச்சிஎல் 4% ட்ராப் ஆயிருக்கு, டெக் மஹேந்திரா 6% ட்ராப் ஆயிருக்கு. ஓவராலாக ஐடி செக்டர் இன்னைக்கு ஹியூஜ் ப்ரெஷரில் இருந்துச்சு. ஓவராக செல் பண்ணியிருக்காங்க. நேற்று கெயின் பண்ண எல்லா ப்ராஃபிட்டுமே இன்னைக்கு ஐடி செக்டர் திரும்பி கொடுத்துட்டாங்க. என்னதான் ஐடி செக்டர் 5% ட்ராப் ஆயிருந்தாலுமே நிஃப்டி ஓவராலாக 0.33% தான் ட்ராப் ஆயிருக்கு. நிஃப்டியை யார் காப்பாற்றுறாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மிஸ் ஆகாமல் இருக்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நிஃப்டி நீ க்ளோஸ் ஆனது பார்த்தோம்னா 23,405.6ல், அதாவது 0.33% கீழே இருக்கு, 77.95 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கு. ஸோ நிஃப்டி ஓப்பன் ஆனது 23,415.95ல். ஓப்பன் ஆனது வந்து ஒரு ஹையாக வந்து 23,459.6 வரைக்கும் தான் போக முடிஞ்சு. அங்கேருந்து பிஎஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ லோவாக வந்து 23,151.5 வந்திருக்கு. அந்த லோவை பிரேக் பண்ண முடியாமல் எகெயின் புல்ஸ் கண்ட்ரோல் எடுத்ததுனால நிஃப்டி வந்து 23,405.6ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓவரால் நிஃப்டி வந்து 0.33% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்னதான் வந்து புல்ஸ் வந்து அவங்க டாமினேட் பண்ண முடியலனாலுமே, பிஎஸ் கண்ட்ரோல் எடுத்திருந்தாலுமே லோவாக ஆனதுக்கப்புறம் அங்கிருந்து புல்ஸ் வந்து நிஃப்டியை டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் லோவிலிருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மேலே போய் நிஃப்டி கிட்டத்தட்ட ஓப்பன் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 74,346.17ல் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸுமே ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் தான் இன்னைக்கு 0.41%, அதாவது 303.67 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸும் இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 74,507.73ல் ஓப்பன் ஆனது வந்து ஹையாக வந்து 74,505.65 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து திருப்பி பிஎஸ் டாமினேட் பண்ணதுனால லோவா 73,492.6 வரைக்கும் போச்சு. அங்கிருந்து எகெயின் இன்ட்ராடேல வந்து பிஎஸ் டாமினேட் பண்ண விடாம புல்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டதுனால நிஃப்டி சென்செக்ஸுமே வந்து 74,346.17ல் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு இண்டெக்ஸுமே என்ன காமிக்குதுன்னா இன்னைக்கு ஓப்பனாக வந்து ஒரு புல் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது அந்த ட்ரை வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியாததுனால பிஎஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பிஎஸ் ஆலையுமே வந்து ஃபுல்லாக இல்லாதனால ஒரு சாப்பி மார்க்கெட்டாக சைட்வேஸ் மார்க்கெட்டாக ரெண்டுமே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது என்ன ஆச்சு, இது இப்படியே தான் இருக்குமா, நாளைக்கு என்ன மாதிரி லெவல்ஸ் நம்ம பார்க்கணுங்கிறத அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரெத். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 37, நேற்று 55 இருந்தது, இன்னைக்கு 37 மாறி இருக்கு. ஒரு மைனர் ட்ராப் கிடைச்சிருக்கு. ஓவராலாக ஒரு பீரிஷ் மொமெண்டம் கிடைச்சாலுமே இது வந்து ஒரு ஃபியரானதா இல்லை இந்த மார்க்கெட் வந்து மொமெண்டம் வந்து கண்டினியூ பண்ணுமான்னு பார்த்தா இந்தியா வீக்ஸ் அது வந்து கண்டினியூ பண்ணாதுன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இந்தியா வீக்ஸ் பார்த்தீங்கன்னா 16.28, ஃபியர் டு கம் பார்த்தீங்கன்னா 16. ஸோ இது ரெண்டுமே என்ன டினோட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலுமே மார்க்கெட்டில் வந்து இது பயப்பட தேவையில்லை. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் நாளைக்கு சைட்வேஸ்லையோ இல்லை இந்த மாதிரி சாப்பியாக தான் இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் பெத் பார்த்தோம்னா நிஃப்டி 50ல் 22 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு, 28 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இது நேற்றை விட அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. நேற்று வந்து 40 ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல இருந்துச்சு, 10 ஸ்டாக் தான் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 22 வந்து பாசிட்டிவ், 28 வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ இதுதான் மோஸ்ட்லி வந்து நிஃப்டி வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆனதுக்கு காரணம். ஸோ இது பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா 12 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் இருக்கு, 2 ஸ்டாக் தான் நெகட்டிவா இருக்கு. ஸோ நிஃப்டி வந்து 0.33% தான் ட்ராப் ஆனதுக்கு காரணமே வந்து பேங்க் நிஃப்டி தான். 12 ஸ்டாக் பாசிட்டிவாக இருந்ததுனால பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியை வந்து மொமெண்டம் வந்து திருப்பி கெயின் பண்ண வச்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேஜர் இண்டெக்ஸஸ்லாம் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா 54,185.95 க்ளோஸ் இருக்கு, 0.88% அப்ல க்ளோஸ் இருக்கு, அதாவது 471.3 பாயிண்ட். ஸோ ஓப்பன் ஆனது 53,541.1ல், அங்கிருந்து ஹையா 54,299.35 வரைக்கும் போச்சு. எகைன் அங்கிருந்து பிஎஸ் கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அவங்களால 53,027 பிரேக் பண்ண முடியாதனால எகைன் ஹைல வந்து 54,185.95 க்ளோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 0.11% நெகட்டிவா க்ளோஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மிட் கேப்பும் வந்து இன்னைக்கு நெகட்டிவ் க்ளோஸ் தான், 0.42%. நிஃப்டி 500 நெகட்டிவ் க்ளோஸ் தான், 0.31%. ஸோ இந்த நெகட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மைனர் நெகட்டிவாக க்ளோஸ் இருக்கு. ஸோ இந்த மைனர் நெகட்டிவ் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஓவராலாக வந்து ஒரு அவுட் பர்ஃபார்ம் பண்ணதுனால இண்டெக்ஸஸ் வந்து கொஞ்சம் ரெக்கவரியை காமிச்சிருக்கு. ஸோ கிராஷில் ஒரு பீரிஷ் மொமெண்டம் வந்து கொஞ்சம் ரெக்கவரியை காமிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து செக்டர் மேப் பார்க்கலாம். ஸோ இன்னையோட பிக்கஸ்ட் லாஸ் யாருன்னு பார்த்தோம்னா ஐடி செக்டர் தான். 2 நாளாக பாசிட்டிவாக இருந்த ஐடி செக்டர் இன்னைக்கு நெகட்டிவாக இருந்திருக்கு. ஸோ 5.14% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ 2 நாளாக பாசிட்டிவாக இருந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் எல்லாமே இன்னைக்கு ஹியூஜ் ப்ரெஷரில் ஹியூஜ்
ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ நம்மளோட பாசிட்டிவ் பிக்கஸ்ட் கெய்னர் யாருன்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் செக்டர் தான். ஃபினான்ஸ் செக்டர் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து ரொம்ப கிராஷ் விடாமல் பார்த்துக்கிட்டது. ஸோ நேற்று வரைக்கும் ஃபினான்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு, ஐடி செக்டர் வந்து பாசிட்டிவ் இருந்துச்சு. ஸோ இது ஒரு ரொட்டேஷனல் பேசிஸ்ல இன்னைக்கு இந்த செக்டர் நெகட்டிவ் வந்துருச்சு, ஐடி செக்டர் நெகட்டிவ் வந்துருச்சு, பேங்கிங் செக்டர் வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ இது ஒரு ரொட்டேஷனல் பேசிஸ்ல வந்து மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்னேன் சைட்வேஸ் மார்க்கெட்டான்ட்டு. ஒரு செக்டர் வெளியே போய் பாசிட்டிவ் ஆகுது, இன்னொரு செக்டர் நெகட்டிவ் வருது. ஸோ இது ஒரு ரொட்டேஷனல் பேசிஸா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு செக்டர் வந்து நிஃப்டியை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நிஃப்டியை இது யார் காப்பாத்துறாங்க, எஃப்ஐஏ காப்பாத்துறாங்களா இல்லை டிஏ காப்பாத்துறாங்களாங்கிறத நம்ம அந்த செக்ஷன்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ். ஸோ டாப் கெய்னர்ஸ் பார்க்குறப்ப அப்போலோ ஹாஸ்பிட்டல் 2.48%, டாடா மோட்டார்ஸ் 2%, மேக்ஸ் ஹெல்த் கேர் 1.78%, எஸ்பிஐ 1.44%, ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க் 1.26%, இதுவும் ஃபினான்ஸ் ஸ்டாக், ட்ரெண்ட் 1.12%, இண்டிகோ 1.03%, பவர் கிரிட் 1.03%, ஓஎன்ஜிசி 1.02%, HDFC Bank 0.72%. ஸோ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டாப் 10 ஸ்டாக்ஸில் 4 ஸ்டாக்ஸ் வந்து ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 4 to 5 ஸ்டாக்ஸ் வந்து ஐடி ஸ்டாக்ஸாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் நான் சொன்னேன் ஒரு ரொட்டேஷனல் பேசிஸில் வந்து மார்க்கெட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் லூசர்ஸை பார்க்கலாம். ஸோ இன்னையோட டாப் லூசர்ஸ் பார்த்தோம்னா டிசிஎஸ் 8.39%, டெக் மஹேந்திரா 6.31%, HCL டெக் 5.19%, Infosys 3.79%, Wipro 2.74%. ஸோ இப்போ நம்ம டாப் 5 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ் தான். 6th ஒன் பார்த்தீங்கன்னா ஐடிசி 2.21%, எட்டர்னல் 1.5%, இதுவும் ஒரு ஐடி ஸ்டாக், அதானி என்டர்பிரைஸ் 1.43%, எல்என்டி 1.11%, ஜியோ ஃபினான்ஸ் 1.1%. ஸோ 10ல் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டாக்ஸ் வந்து ஐடி ஸ்டாக்ஸாக இருக்குது. ஸோ இன்னைக்கு மேசிவாக நிஃப்டி வந்து நெகட்டிவாக க்ளோஸ் பண்ணதுக்கு காரணமே இந்த பியர் மொமெண்டம் மெயின்டைன் ஆனது காரணமே ஐடி ஸ்டாக்ஸ் தான். ஒரு மேசிவாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு செல் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. 2 நாளாக பாசிட்டிவாக இருந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அது வந்து மேசிவாக நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எஃப்ஐடியோட டேட்டா பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா எஃப்ஐ வந்து 16,377 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க, 24,200 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 7,823 கோடி. முந்தானத்தை விட பார்த்தீங்கன்னா 3,911 கோடி தான் செல் பண்ணியிருந்தாங்க. முந்தானத்தை விட நேற்று டபுள் மடங்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பீரிஷ் மொமெண்டம் வந்ததுக்கு. ஸோ டிஏஐ பார்த்தோம்னா 21,214 கோடி வாங்கியிருக்காங்க, 12,120 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 9,057 கோடி. ஸோ செகண்ட் டைம் இந்த எஃப்ஐஐ செல் பண்ணதை விட டிஐ வந்து பை பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணமே டிஐயோட மேசிவ் ஆஃப்செட் பையிங் தான். அதாவது ஆஃப்செட் பையிங் என்னன்னா எஃப்ஐ எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான்ட்டாவோ இல்லை அதுக்கு மேலேயே வந்து டிஐ வந்து பை பண்ணி மார்க்கெட்டை வந்து கிராஷ் விடாமல் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் எஃப்ஐ செல் பண்ணிட்டு இருக்காங்க, இது எஃப்ஐ வந்து திரும்பி பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லையா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நடக்கக்கூடிய யூஎஸோட எக்கனாமிக் நியூஸ் 2 நியூஸ் இருக்கு. அந்த 2 நியூஸை வச்சு எஃப்ஐஐ திருப்பி இந்தியாவில் பைபேக் பண்ணுவாங்களா இல்லை இந்த கண்டினியூஸ் ட்ரெண்ட் வந்து செல்லில் தான் போகுமாங்கிறத வந்து அந்த எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ், நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட பிசிஆர் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 9 எக்ஸ்பைருக்கு 0.98, ஒரு நியூட்ரல் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அதாவது ஒரு மேசிவ் பையிங்கும் இல்லை மேசிவ் செல்லிங் இல்லை, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை வந்து இது டினோட் பண்ணுது அந்த பிசிஆர் டேட்டா. ஸோ மேக்ஸிமம் பெயின் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,500, விச் இஸ் 94 பாயிண்ட்ஸ் கரண்ட் லெவல்லேருந்து மேலே இருக்குது. ஸோ இது என்னன்னா இந்த மேக்ஸிமம் பெயின் லெவல் வரைக்கும் தான் இந்த எக்ஸ்பைரிக்கு போகும். அதாவது இந்த லெவல் வந்து இப்போ கரண்ட் லெவல்லேருந்து ஒரு புல் ட்ரெண்ட் வந்து செட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத வந்து நம்மளோட மேக்ஸிமம் பெயின் லெவல் வச்சு பார்க்கலாம். ஸோ இதுவே கீ கால்வோயை பார்த்தோம்னா 24,000. ஸோ அந்த பெயின் லெவல் மாதிரியே 24,000ங்கிறது வந்து ஒரு மேசிவ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அங்கே தான் மேக்ஸிமம் புட் ரைட்டர்ஸ் வந்து அவங்களோட ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ புட் போயை பார்த்தோம்னா 22,000. ஸோ இப்போ இந்த கரண்ட் லெவல்லேருந்து இது வந்து ஒரு 1000 பாயிண்ட் கீழே இருக்கிறதுனால இது வந்து ஒரு மேசிவ் டினோஷன், ஒரு பியர் மார்க்கெட் கண்டினியூ ஆகுமோ, ட்ரெண்ட் பிரேக் ஆகி பியர் மார்க்கெட்டில் போகுமோன்ட்டு மேஜர் சப்போர்ட் எதுவுமே பக்கத்தில் இல்லாதனால இந்த லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். அது போக இந்த லெவலுக்குள்ளே தான் வந்து இந்த எக்ஸ்பைரி வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்குங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சென்செக்ஸோட பிசிஆர் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸோட ஜூன் 4 எக்ஸ்பைரியோட பிசிஆர் பார்த்தோம்னா 0.91, இதுவும் ஒரு நியூட்ரல்
டில்ட்டாக இருக்குது. ஸோ நாளையோட சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பைரி முடிய போகுதுங்கிறதுனால ஸோ நம்ம வந்து எக்ஸ்பைரி ட்ரேடர்ஸ் வந்து இந்த லெவல்ஸ் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸ் பெயின் லெவல் பார்த்தோம்னா 74,400. ஸோ கரண்ட் லெவல்லேருந்து 53 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்க இந்த லெவல் 74,400 ஓப்பனருக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கால் ஓவை 77,000. ஸோ 77,000ங்கிறது வந்து 2,600 பாயிண்ட்ஸ் கரண்ட்லேருந்து மேலே இருக்கிறதுனால ஸோ இந்த லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் எப்படி நிஃப்டியில் வந்து ஒரு புல் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கோ இந்த இங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே இருக்கிறதுனால ஒரு புல் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே தான் ஹியூஜ் இந்த லெவலை தாண்டி போகாமல் தான் பிஎஸ் வந்து பார்த்துப்பாங்க. ஸோ புட் லெவல் பார்த்தோம்னா 73,000. ஸோ இந்த 73,000 to 77,000 தான் மார்க்கெட் வந்து சாப்பியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து மாறுமா மாறாங்கிறத யூஎஸ் நியூஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50யோட மேஜர் சப்போர்ட் அண்ட் லெவல்ஸ் என்ன, ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கரண்டாக மார்க்கெட் வந்து 23,405.6 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தோம்னா 23,344.99. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 61 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது. ஸோ செகண்ட் சப்போர்ட் லெவல் பார்த்தோம்னா 23,280.89. தேர்ட் சப்போர்ட் பார்த்தோம்னா 23,203.69. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்ப கரண்ட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கரண்ட் லெவல்லேருந்து 172 பாயிண்ட்ஸ் மேலே இருக்குது, விச் இஸ் 23,577.94. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,687.63. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 23,788.72. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு பார்க்குறப்ப கரண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 54,185.95 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு பார்க்குறப்ப இங்கிருந்து 28 பாயிண்ட்ஸ்லேயே இருக்குது, விச் இஸ் 54,158.02. செகண்ட் சப்போர்ட்டுங்கிறப்ப 63 பாயிண்ட்ஸ் இருக்குது, 54,123.13. தேர்ட் சப்போர்ட்டுங்கிறப்ப 54,098.52 இருக்குது. ஸோ இந்த மூணு சப்போர்ட்டுமே வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால நாளைக்கு எங்கே இந்த சப்போர்ட் பிரேக் ஆகாமல் அங்கேருந்து ஒரு திருப்பி ஒரு புல் ஒரு பையிங் சான்சஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்ப 180 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கிறதுனால இதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 54,366.2 இருக்குது, 180 பாயிண்ட்ஸ் கரண்ட் லெவல்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 192 பாயிண்ட்ஸ் வந்து 54,377.8 இருக்குது. ஸோ தேர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 55,766.13 இருக்குது, அதாவது 1,580 பாயிண்ட் கரண்ட் லெவல்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸோட கரண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 74,346.17. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து 157 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது, அதாவது 74,189.57. செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து 215 பாயிண்ட்ஸில் இருக்குது, 74,131.5. தேர்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து 73,927.66, அதாவது 419 பாயிண்ட் கீழே இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிற பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 35 பாயிண்ட்ஸ்லேயே வருது, 74,380. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 133 பாயிண்ட்ஸில் இருக்குது, 74,478.88. தேர்டுங்கிறது வந்து 168 பாயிண்ட்ஸில் இருக்குது, 74,514.3. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ், குளோபல் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம அதிலே சொன்ன மாதிரி இன்றைக்கி 2 யூஎஸ் இம்பாக்ட் நியூஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 5:45க்கு ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச். ஸோ செகண்ட் வந்து ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தோம்னா ஏடிபி நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச். இந்த நியூஸ் அப்படின்னா என்னென்னா யூஎஸ்ல எத்தனை நியூ ஜாப் வேகன்சிஸ் கிரியேட் ஆகுதுங்கிறதுக்கான ஒரு ப்ரிவியூ மாதிரி. பிகாஸ் ஃப்ரைடே வந்து நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சுங்கிறது தான் மெயின் நியூஸ், அதனோட ஒரு ப்ரிவியூ. இது வந்து நமக்கு அந்த நியூஸோ எப்படி இம்பாக்ட் இருக்க போகுதுங்கிறது வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இதனோட ஜாப் வேகன்சிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1118K. ஸோ இந்த 1118Kக்கு மேலே வந்து நமக்கு ஆக்சுவல் டேட்டா வந்துச்சு அப்படின்னா யூஎஸ்ல வந்து ஜாப் வேகன்சிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எஃப்ஐஐ வந்து இந்தியாவில் வந்து பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுவே கம்மியாக வந்துச்சுன்னா டாலர் வந்து வீக் ஆகும். ஸோ வீக் ஆச்சுன்னா வந்து நம்மளோட எஃப்ஐஐயோட செல்லிங் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ. இது வந்து ஒரு சர்வீஸ் செக்டார் பேஸ்டு நியூஸ். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஐஎஸ்எம் நியூஸை வச்சு தான் ஐடி செக்டர்ஸ் வந்து ரேலி எடுத்துச்சு. ஸோ இந்த நியூஸ் இம்பாக்ட் வச்சு தான் நாளைக்கு ஐடி செக்டர்ஸ் எடுக்குமா, அந்த யூஎஸோட சர்வீஸ் செக்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத வச்சு இந்தியாவோட ஐடி செக்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ 2 நாள் ரேலியில் இருந்த ஐடி செக்டரில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் எல்லாமே திருப்பி ஒரு புல் ரேலிக்கு மாறுமா அப்படிங்கிறதுக்கு இந்த நியூஸ் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும். ஸோ இந்த 2 நியூஸ் வச்சு தான் நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் கேப் டவுன் ஆகுமா, இல்லை எஃப்ஐயோட ட்ரெண்ட் இப்படியே கண்டினியூ ஆகுமாங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 நியூஸுமே ரிசல்ட்ஸ் எப்படி வருதுங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த நியூஸோட இம்பாக்ட் பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதாங்கிறத வச்சு நீங்கள் நாளைக்கான ட்ரேட்ஸை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 0.93% ட்ராப் இருக்குது.
சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 0.63% ட்ராப் இருக்கு. நேற்று கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு, பட் இன்னைக்கு ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா நேற்று வந்து யூஎஸ் நியூஸ் வந்து பாசிட்டிவா வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவா வந்தனால டாலர் ஸ்ட்ராங் ஆகி கமாடிட்டிஸ் வந்து வீக்கா இருக்கு. ஸோ இந்த கமாடிட்டிஸ் வீக் ஆனதுனால இன்னையோட லோ பார்த்தீங்கன்னா 1,53,800. இந்த லோவை பிரேக் ஆச்சுன்னா கோல்டு இன்னுமே ஃபர்தராக ட்ராப் ஆகிறதுக்கான ஹை ப்ராபிலிட்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 1,52,000. சப்போஸ் இந்த லோ வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போச்சுன்னா இந்த இன்னைக்கோட மார்க்கெட் வந்து ஒரு சாப்பியா ஒரு சைட்வேஸாக இருக்கிறதுக்கான ஹை ப்ராபிலிட்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டோட அவுட்லுக் பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.33% க்ளோஸ் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு மேசிவ் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸோட செல் ஆஃப் தான். ஸோ ஐடி செக்டர் செல் ஆஃப் ஆனதுனால இன்னைக்கு நிஃப்டி வந்து ட்ராப் ஆயிருக்கு. அந்த நிஃப்டியை 0.33% வரைக்கும் காப்பாதுனது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு 0.88% அப் ஆனதுனால நிஃப்டி வந்து கிராஷ் வந்து கொஞ்சம் மேலே க்ளோஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நம்மளோட செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா 23,345 இந்த சப்போர்ட் எடுத்துக்கிச்சு அப்படின்னா நிஃப்டியில் வந்து ஒரு புல் ரேலியை பார்க்கலாம், புல் ரனை பார்க்க முடியும். ஸோ இல்லாத பட்சத்தில் இன்னுமே ஒரு மேசிவ் செல் ஆஃப் நடக்கும். வேற பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு ரொட்டேஷனல் பேசிஸில் நேற்று ஐடி செக்டர்ஸ் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து ஃபினான்ஸ் செக்டர் வந்திருக்கு. ஸோ அந்த ஃபினான்ஸ் செக்டர்ஸ்னால 0.88% அப்போ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தோம்னா 54,366 கரண்ட் லெவல் வந்து 180 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கு. ஸோ அது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஒரு புல் மொமெண்டம் நல்லா வந்து இன்னுமே நிறைய பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ வேற எஃப்ஐஐடிஏ பார்த்தோம்னா இன்னையோட நியூஸ் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சும் ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐயும் ஒரு மேஜர் இம்பாக்ட் கொடுக்கும். நாளைக்கு எஃப்ஐஐ வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது. ஸோ எஃப்ஐஐ வந்து அந்த நியூஸ் சப்போஸ் நெகட்டிவா வந்துச்சுன்னா எஃப்ஐயோட செல்லிங் வந்து கண்டினியூ ஆகும். சப்போஸ் பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா நமக்கோட சாதகமாக அப்படி எஃப்ஐஐ வந்து செல்லிங் வந்து கம்மியாயிட்டு ஸோ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு புல் ரேலிக்குள்ள போறதுக்கான ஒரு ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ செக்டர் வைஸ் பார்த்தோம்னா செக்டர்ஸ் வந்து ஒரு ரொட்டேஷனல் பேசிஸில் நடந்துட்டு இருக்கு. நேற்று ஐடி செக்டர் பாசிட்டிவ் இருந்துச்சு, இன்னைக்கு ஃபினான்ஸ் செக்டர் பாசிட்டிவ் இருக்கு. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு செக்டர் ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரொட்டேஷனல் பேசிஸில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்ன பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோட ஹியூஜ் செல்லிங் தான். ஸோ இந்த ஹியூஜ் செல்லிங் எல்லாமே ஸ்டாப் ஆகிறதுக்கு யூஎஸோட நியூஸஸ் வந்து நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அந்த நியூஸை பார்த்துட்டு நாளைக்கு எந்த செக்டர் வந்து கண்டினியூ ஆகும், ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐ சப்போஸ் பாசிட்டிவ் டேட்டா வந்துச்சுன்னா திருப்பியும் ஒரு ரேலி ஐடி செக்டர்ல நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே பிளைண்டா பார்க்காதீங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, அந்த லெவல்ஸ்ல எப்படி மார்க்கெட் பிஹேவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்க ட்ரேட்ஸ் எடுங்க. ஹாப்பி ட்ரேடிங்.